இன்றைக்கு நான் 4, 5, 6, 7 வசனங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். අද දවසේදී 5 වෙනි 6 වෙනි 7 වෙනි දැන් ඔයාලට විග්‍රහ කරන්න යනවා. நேரம் இருந்தால் கீழே போகலாம். වෙලාව තිබ්බනම් අපිට තවත් පල්ලෙහාට යන්න පුළුවන්. இல்லாவிட்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே போய் விடுவோம். නැත්නම් ඊළඟ ඉරු දිනේ දෙට ඇතුළත් වෙමු. இன்றைக்கு நான் என்னத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றால், අද මොනවද ඔයාලට කියලා දෙන්න කියන්නේ කිව්වොත්, உங்களுக்கு தெரியும் யூதா கள்ள உபதேசகர்களுக்கு எதிராக பேசுகிற ஒரு புத்தகம். ඔබ දන්න ඇවිල්ලා යුදා පොත ඇවිල්ලා ව්‍යාජ ගුරුන්ට විරුද්ධව කතා කරන එක පොතක්. இன்றைக்கு கள்ள உபதேசங்கள் எப்படி சபைக்குள்ளே நுழைகின்றன தெரியுமா? අද ව්‍යාජ ඉගැන්වීම් කෙසේ දන්නවද සභාවන් තුලට අන්තර්ගත වෙලා තිබෙන්නේ? ஓ, இது கள்ள உபதேசம் என்று தெரியாதபடிக்கு தான் நுழையும். මේක ව්‍යාජ ඉගැන්වීමක් කියන දේ ඇවිල්ලා වටහා ගන්න බැරි වෙන ආකාරයට තමයි සභාව ඇතුළට රිංග ගන්න. ஒரு போத்தலிலே விஷத்தை போட்டுவிட்டு එක බෝතලයකට විෂ ඇතුළත් කරලා விஷம் என்று எழுதி கொடுத்தால் වස කියලා ලියලා දුන්නා නම් குடிக்க மாட்டான். බොන්නේ නැහැ. ஆனால் கொக்கா கோலா போத்தலுக்குள்ளே නමුත් කොකා කෝලා බෝතලේ விஷத்தை போட்டுவிட்டு වස ඇතුළට දාලා கொக்கா கோலாக்களோடு சேர்ந்து கலந்து கொடுத்தால் தான் குடிப்பான். කොකා කෝලත් එක්ක ඇවිල්ලා මිශ්‍ර කරලා දුන්නා නම් තමයි බොන්නේ. இன்றைக்கு எத்தனையோ பேர் என்னுடைய பிரசங்கங்களை யூடியூப் வழியாக பார்த்துவிட்டு අද බොහෝ දෙනෙක් ඇවිල්ලා දේශනා ඇවිල්ලා YouTube වලින් බලලා என்னிடத்துல கேள்வி கேட்கிறார்கள். මගෙන් අහනවා, பாஸ்டர், පාස්ටර් இப்போதான் தெரிகிறது දැන් තමයි තේරෙන්නේ அந்த அது கள்ள உபதேசம் என்று. අර ඇවිල්ලා මේ ව්‍යාජ ඉගැන්වීමක් කියලා. ஏனென்றால் ඇයි කිව්වොත් இவ்வளவு நாள் நன்றாய்த்தான் இருந்தது. මෙතරම් කාලයක් හොඳට තමයි හිටියේ. அதற்கு உள்ளே கள்ளத்தனத்தை அவர்கள் கலந்து கொடுத்த விஷயம் இப்போதான் தெரிகிறது. නමුත් දැන් තමයි ඇවිල්ලා ඔවුන් ඒක ඇතුලේ ව්‍යාජතේ ඇවිල්ලා මිශ්‍ර කරලා දෙනකොට තමයි දැන් වැටහෙන්නේ. அநேகர் இப்படி என்னோடு பேசுகிறார். බොහෝ දෙනෙක් මා සමග මේ ආකාරයෙන් කතා நேற்று කරනවා. கூட ஒருவர் என்னோடு பேசுகிறார். ඊයේ දවසේදී එක්කෙනෙක් කතා කරවුවා. இப்ப பாருங்கள், මේ බලන්න. இன்றைக்கு அநேக சபைகளிலே கள்ள உபதேசம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், අද බොහෝ සභාවන් වල ඇවිල්ලා ව්‍යාජ ඉගැන්වීම් කෙසේද දෙන්නේ කියලා කිව්වොත්, நல்ல உபதேசம் 99 பேசிவிட்டு හොඳ දේවල් ඇවිල්ලා 91 කතා කරලා 99 කතා කරලා 100வது ஒரு கள்ள உபதேசமாய் வரும். ඒ කියන්නේ 100 වෙනි එක ඇවිල්ලා ව්‍යාජ දෙයක් ලෙස ලබා දෙනවා. அப்ப நல்ல விஷயங்கள் நிறைய கேட்டு 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 பழகி போனபடினால் එතකොට හොඳ දේවල් හොඳට අහලා පුරුදු වුණ නිසා கள்ள உபதேசம் என்று தெரியாமல் போய்விடும். ඒ කියන්නේ ව්‍යාජ දේ ඇවිල්ලා ව්‍යාජයි කියලා වැටහෙන්නේ නැහැ. இன்றைக்கு யூதா புத்தகத்திலிருந்து எந்த உபதேசத்தை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? එතකොට අද දවසේ ඇවිල්ලා යුදාස් පොතෙන් ඇවිල්ලා මොන උපදේශය ගැන දන්නවද බලන්න යන්නේ. ரட்சிப்பை பெற்றவன் ගැලවීම ලැබපු පුද්ගලයා அந்த ரட்சிப்பை ஒருபோதும் இழக்க மாட்டான் என்ற ஒரு கள்ள உபதேசம். ඒ ගැලවීම කවදාවත් අහිමි කරගන්නේ නැහැ කියනව එක ව්‍යාජ ඉගැන්වීමක්. ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர் இருந்தார் 16ஆம் நூற்றாண்டிலே. 16 වෙනි ශතවර්ෂයේ එක විශාල බයිබල් විශාරදයෙක් සිටියා. அவருடைய பெயர் ஜான் கல்வின். ඔහුගේ නම ඇවිල්ලා ජෝන් කැල්වින්. அந்த ஜான் கல்வின் என்பவர் 2 பயங்கர கள்ள உபதேசங்களை உபதேசித்தார். මේ ජෝන් කැල්වින් ඇවිල්ලා භයානක ව්‍යාජ ඉගැන්වීම් දෙකක් උගන්වනු ලැබුවා. ஆனால் அவர் தெரியாமல் அதை செய்தார். නමුත් ඒ දේ ඔහු දන්නේ නැතුව කරාවේ. ஏனென்றால் கத்தோலிக்கத்திலே இருந்து கிறிஸ்தவம் பிரிந்து வந்த ஆரம்ப காலம் அது. ඒ කියන්නේ කතෝලික ධර්මයෙන් ඇවිල්ලා ක්‍රිස්තියානුවන් වෙන් වෙලා ආපහු ආරම්භ කාලේ. இங்கே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு நான் இப்பொழுது சொல்ல போவது புரியாவிட்டால் பரவாயில்லை. මේ දේශනා කරන දේ ඇවිල්ලා බොහෝ දෙනෙකුට තේරුම් නැත්නම් ඇවිල්ලා කමක් නැහැ. இப்போ நான் சொல்ல போகிற விடயம். දැන් මං කියන්න යන දේ විෂය. ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்க ඒ வேண்டாம். නිසා මේ දේ මනසේ තබා ගන්න ඕන කියලා කල්පනා කරන්න ஆனால் බෑ. என்னுடைய இந்த பிரசங்கத்தை නමුත් මගේ මේ දේශනාව நீங்கள் மாத்திரமல்ல, ඔබ පමණක් නොවේ. அநேக பாஸ்டர்மார் கேட்பார்கள், බොහෝ පාස්ටර්ස්ලා අහන්න යනවා. வேத பண்டிதர்கள் கேட்பார்கள். බයිබල් විශාරදයන් අහන්න යනවා. இந்த ஒலி நாடாவின் ஒளிப்பேழையின் மூலமாக உலகத்திலே லட்சக்கணக்கான பேர் கேட்கிறார்கள், ඒ கேட்க වගේම போகிறார்கள். මේ පටිගත කිරීම තුලින් ඇවිල්ලා බොහෝ දෙනෙක් ලෝකේ බලන්න යනවා. ஆகவே எல்லாருக்காகவும் நான் சொல்லுகிறேன். ඒ නිසා සෑම දිනකටම මම කියන්නම්. 1526ஆம் ஆண்டு 1620 වෙනි ශතවර්ෂයේ නෑ 1526 ஜெர்மனியிலே விட்டன்பர்க் என்ற நகரத்திலே ජර්මනියේ විටන්බර්ග් කියනා වූ නගරේ மார்ட்டின் லூதர் என்று சொல்லுகின்ற ஒரு கத்தோலிக்க பாதிரியார், මාටින් ලූතර් කියනා වූ එක කතෝලික පූජකතුමෙක්, அவர் கத்தோலிக்கத்தை விட்டு வெளியே வந்தார். ඔව් කතෝලික ක්‍රමයෙන් ඇවිල්ලා එළියට පැමිණියා. 95 முரண்பாடுகளை அவர் கண்டுபிடித்திருந்தார். 99ක් ඇවිල්ලා ඔහු සංගරා ලියනු ලැබුවා. 95 කතෝලික ඉගැන්වීමට පටහැනිව බයිබල් මූලධර්ම 95ක් ඔහු සොයාගෙන அதை அவர் தேவாலயத்தின் கதவிலே மாட்டி ඒ ඔහු ඇවිල්ලා මේ දේවස්ථානයේ ඇවිල්ලා දොරටුවේ තබලා இதை நம்புகிறவன் மாத்திரம் தான் இனி இந்த சபைக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னார்.
මේ විශ්වාස කරන අය පමණයි මේ සභාවට එන්න ඕන කියලා ඔහු ප්‍රකාශයක් දුන්නා. அதனால் එම නිසා கத்தோலிக்கம் அவர்களை பார்த்து කතෝලිකයන් ඔහුව බලලා புரட்சியாளர்கள் என்று ஒதுக்கி வைத்தது. ඒ කියන්නේ ඔහු ඇවිල්ලා එක විප්ලවකාරයෙක් කියලා ඇවිල්ලා වෙන් කරලා තිබුවා. ஆங்கிலத்திலே அதற்கு பெயர் புரோட்டஸ்டன்ட்ஸ். ඉංග්‍රීසි භාෂාවෙන් ඇවිල්ලා ඒකට නම ඇවිල්ලා ප්‍රොටෙස්ටන්ට්. protestants those who protest කරනවා කියන්නේ හරිද? පිකටින් කරනවා වගේ වැඩක්. හරි? அதற்கு தான் சிங்களத்திலே சிங்களෙන් ரெஃபர்மாது කියලා කියනවා, ரெஃபர்மேஷன் කියලා. சரியா? இப்போ அதற்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தான் ஜான் கெல்வின் இந்த உபதேசத்தை கொடுக்கிறார். මේට ටික කාලයකට පස්සේ තමයි ඇවිල්ලා මේ ජෝන් කැල්වින් මේ උපදේශය ලබා දෙන්නේ. அவர் சொன்ன அந்த ரெண்டு பிழையான உபதேசங்களும் என்ன தெரியுமா? ඔහු ඒ කිව්වා ඒ වැරදි ඉගැන්වීම් දෙක මොනවද දන්නවද? யார் யார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து வைத்து விட்டாராம். ඒ කියන්නේ කවුරු ගැලවීම ලබන්න ඕනද කියලා දෙවියන් වහන්සේ තීරණය කරලා තිබ්බලු. ஆகவே அவன் எங்கே பிறந்திருந்தாலும், ඒ නිසා ඔහු කොහේ ඉපදුනත්, எப்படி வாழ்ந்தாலும், කොයි ආකාරයෙන් ජීවත් වුවත් எப்படியாவது ரட்சிக்கப்படுவானாம். කුමන හෝ ආකාරයෙන් ගැලවීම ලබනවලු. இப்ப நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? දැන් ඔබ ගැලවීම ලබලා තියෙනව නේද? அதற்கு காரணம் ඒට කාරණාව ஆண்டவர் உங்கள் பெயரை குறித்து வைத்து விட்டாராம் முன்பே. දෙවියන් වහන්සේ ඔබගේ නම ඇවිල්ලා සඳහන් කරලා තිබ්බලු කලින්ම. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ඔබ ගැලවීම ලබන්න ඕන කියලා. அதனால் தானாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். එම නිසා තමයිලු ඔබ ගැලවීම ලැබුවේ. ரட்சிக்கப்படாதவர்கள் சில பேர் ரட்சிக்கப்படாமலே சாகிறார்களே. ගැලවීම නොලබන්න නැතුව ඇවිල්ලා සමහරක් අය ගැලවීම ලබන්න නැතුව මැරෙනවනේ. அது ஏனென்றால் ඒ අය කියලා කිව්වා ஆண்டவர் முதலிலே எழுதி வைத்து விட்டாராம். දෙවියන් වහන්සේ ප්‍රථමයෙන්ම ඇවිල්ලා ලියලා තිබ්බලු இவன் இவள் எல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள். මොහු ඇවිල්ලා කිසිම කෙනෙක් ගැලවීම ලබන්නේ නැහැ කියලා. உங்களுக்கு தெரியுமா, இது வேதத்திலே இல்லாத ஒரு உபதேசம். ඔබ දන්නවද මේක ඇවිල්ලා දේව වචනේ නැති වූ එක උපදේශයක්. ஆனால் இந்த உபதேசத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? නමුත් මේ උපදේශය බලනකොට ඇවිල්ලා කෙසේද දන්නවද තිබෙන්නේ? இந்துக்களினுடைய தலை விதி உபதேசம் மாதிரி இருக்கிறது. හරියට අර හින්දු අයගේ ඇවිල්ලා දෛවය කියනා උදේට සමානව තිබෙනවා. இவன் ரட்சிக்கப்பட வேண்டும், මොහු ඇවිල්ලා ගැලවීම ලබා යුතුයි. இவன் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள் මෙයා ඇවිල්ලා ගැලවීම ලබන්නේ නැහැ என்று குறிப்பதற்கு කියලා සඳහන් කිරීම සඳහා நம்முடைய ஆண்டவர் பிரம்மா அல்ல. අපේ දෙවියන් වහන්සේ බ්‍රහ්මයා නොවේ. தெரியுமாது? விளங்குதா? நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவன். අපේ දෙවියන් වහන්සේ මුළු විශ්වයම මැව්වා ඇවිල්ලා ජීවමාන දෙවියන් වහන්සේ. அப்படி ஆண்டவர் நியமித்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், එසේනම් දෙවියන් වහන්සේ නියම කරලා තියෙන පුද්ගලයා තමයි ගැලවීම ලබන්න ඕන කියලා කියනවා නම් சுவிசேஷ ஊழியம் தேவையே இல்லையே. සුභාරංචි සේවයම අවශ්‍ය නැහැනේ. அதனால் தான் இன்றைக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு ඒ නිසා சொல்லுகிறேன். තමයි දෙක රහසක් ඔබලාට කියලා දෙන්න යන්නේ. தைரியமாய் பயம் இல்லாமல் நான் ஒரு சில பெயர்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ධෛර්යමත්ව බය නැතුව මම සමහරක් නම් ඔබලාට කියන්න යනවා. இலங்கையிலே கண்டியிலே பிலிமத்தலாவிலே ஒரு தியோலாஜிக்கல் காலேஜ் இருக்கிறது அல்லவா? ලංකාවේ ඇවිල්ලා එක දේවදර්ම පිළිමතලාවේ දේවදර්ම ශාස්ත්‍රාලයක් තියෙනවා නේද? லங்கா பைபிள் காலேஜ் அல்ல, ලංකා බයිබල් විද්‍යාලය නෙවෙයි. பிலிமத்தலாவ தியோலாஜிக்கல் காலேஜ். පිළිමතලාව දේවදර්ම ශාස්ත්‍රාලය. அவர்களுடைய இறையியல் கெல்வினிஸ்டிக் தியாலஜி. இந்த ஜான் கெல்வினுடைய உபதேசம். ඔවුන්ගේ දේවදර්මය ඇවිල්ලා මේ කැල්වින් කියනවා පුද්ගලයන්ගේ ලැබුණා වූ උපදේශ. இப்பொழுது நான் சொல்ல போகின்ற சபை போதகர்கள் அங்கே போய் படித்து தான் போதகர்கள் ஆக வேண்டும். දැන් මං කියනවා මේ දේවගතිවරුන් නැවිලා ඔවුන් ඒ දේවදර්ම ශාස්ත්‍රාලයෙන් ඉගෙනගෙන තමයි ඇවිල්ලා දේවගතිවරුන් වෙන්න අවශ්‍ය. පරිවර්තනය කරන්න ඕනේ නැහැ. මොකද දෙමළෙන් සිංහලෙන් දෙකේම ඕක එක විදිහට තියෙන්නේ. தமிழ்ல සිංහලට ஒண்ணா தான் இருக்கும். ஆங்கிலிக்கன் சபை, மெத்தடிஸ்ட் சபை, பேப்டிஸ்ட் சபை, பிரெஸ்பிட்டேரியன் சபை. சரியா? இந்த நான் குறிப்பிட்ட இந்த சபைகள் மெயின் லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுகின்ற அந்த சபைகளின் போதகர்கள் පිළිමතලාව තියොලොජිකල් කාලේජිலே தான் போய் படிக்க வேண்டும். ඒ කියන්නේ මේ ආකාරයෙන් සඳහන් කරවවා මේ සභාවන් ඇවිල්ලා පිළිමතලාව දේවදර්ම ශාස්ත්‍රාලයේ තමයි ගිහින් ඉගෙන ගන්න අවශ්‍යයි. அவர்களுடைய உபதேசம் இந்தியாவிலே கல்கத்தாவிலே இருக்கிற செரம்பூர் யூனிவர்சிட்டியின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. ඔවුන්ගේ සෑම ඒ විෂයක්ම ඒ දේවදර්ම දෙයක්ම ඇවිල්ලා ඉන්දියාවේ සෙරම්පූල් විශ්වවිද්‍යාලයෙන් අනුමත කරන ලද ඒවා. அவர்களுடைய இறையியல் கல்வினிஸ்டிக் இறையியல். ඔවුන්ගේ දේවදර්මය ඇවිල්ලා කැල්විනිස්ටික් දේවදර්මයයි. அவர்கள் என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? ඔවුන් මොනවද කියලා දෙන්නේ? எவர்களை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறாரோ කවුද දෙවියන් වහන්සේ කලින්ම සඳහන් කරලා තියෙන්නේ? அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். ඔවුන් තමයිලු ගැලවීම ලබන්නේ. அதனால் தான் நான் பெயர் குறிப்பிட்ட அந்த சபைகளிலே மற்ற பெந்தகோஸ்தே சபைகளைப் போல சுவிசேஷ ஊழியங்கள் கிடையாது. ඒ නිසා තමයි මම අර කලින් සඳහන් කරවෝ ඒ සභාවන් වල ඇවිල්ලා සුභාරංචි සේවය නැත්තේ. கொஞ்சம் லைட்டாக சும்மா
ஒரு சுவிசேஷ ஊழியம் என்று வைத்திருப்பார்கள். ஜனங்கள் அந்த முன் குறிக்கப்பட்டவர்கள் கேள்விப்பட்டு வருவதற்கு. ඒ නිකන් මේ සුභාරංචි පොඩ්ඩක් උඩින්ම මේ ප්‍රකාශ කරනවා ඇවිල්ලා ඒ කියන්නේ කලින් සඳහන් කරලා තිබ්බ අය ජනතාව දැනගෙන ඒම පිණිස. ஆண்டவர் அவ்வளவு கெட்டவரா? දෙවියන් වහන්සේ එච්චර නරක පුද්ගලයෙක්ද? ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதிகமா, ரட்சிக்கப்படாமலேயே செத்து போகிறவர்கள் அதிகமா? ගැලවීම ලබන පිරිස වැඩිද නැත්නම් ගැලවීම නොලබා මිය යදින පිරිස වැඩිද? அப்போ ஆண்டவர் தான் படைத்த யாரையாவது இவன் நாசமாய்த்தான் போக வேண்டும், நரகத்துக்கு தான் போக வேண்டும் என்று குறிப்பிடுவாரா? එනසා දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ලියලා තියනවද ඇවිල්ලා මොහු ඇවිල්ලා අනිවාර්යයෙන්ම නරක ආදියට යන්න ඕන කියලා ලියලා තියනවද කලින්? அது ஒரு கள்ளத்தனமான உபதேசம். ඒක එක ව්‍යාජ ඉගැන්වීමක්. இரண்டாவது, දෙවනුව சரி ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, හරி ගැලවීම ලැබපු අය ඉන්නවනේ. அவர்கள் ஒரு நாளும் ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்களா? ඔවුන් කිසිම දිනක ඇවිල්ලා ඔවුන්ගේ ගැලවීම අහිමි කරගන්නේ නැල්ලු. எப்படி இருக்குது கதை? කොහොමද තියෙන්නේ කතාව? ரட்சிக்கப்பட்ட அநேகர், ගැලවීම ලැබපු බොහෝ දෙනෙක්, என்னிடத்துல ஞானஸ்நானம் பெற்ற அநேகர் கூட මගෙන් බෞතිස්මය ගත්තව බොහෝ දෙනෙකුත් இன்றைக்கு பின்வாங்கி போய் வேறு மதங்களுக்குள்ளே போய்விட்டார்கள். අද පසුබට වෙලා වෙනත් ආගම් වලට ගිහිල්ලා තියෙනවා. அப்ப அவர்கள் மரித்தவுடன் එතකොට ඔවුන් මැරුණ ගමන් அவர்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு வந்து, දෙවියන් වහන්සේ ඔවුන් ස්වර්ගයට ගෙනල්ලා சரி சரி எப்படியாவது நீ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாய் தானே හරි හරි කුඹ කොහොම හරි ගැලවීම ලැබලා එක දවසක් හරි බෞතිස්ම ගත්තානේ என்று ஆண்டவர் சொல்லி பரலோகத்துக்கு எடுப்பாரா? කියලා දෙවියන් වහන්සේ ස්වර්ගයට ගන්නවලු. இல்லை. නෑ. பைபிளின் படி දේව වචනය අනුකූලව ரட்சிக்கப்பட்டவர்கள் ගැලවීම ලැබපු අය கடைசி வரை தங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். අවසානයේ තෙක් තමාගේ ගැලවීම රැකගත යුතුයි. இப்போ இந்த யூதா புத்தகத்திலே දැන් මේ යුදාස් පොතේ 5, 6, 7 வசனங்களில் 5, 6, 7 යන පදයන් 3 விதமான குழுக்களை பற்றி யூதா காட்டுகிறார். යුදාස් පෙන්눔 කරනවා ආකාර 3ක කණ්ඩායම්. அவர்கள் ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து ඔවුන් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය භුක්ති විඳලා ஆண்டவரோடு இருந்தவர்கள், දෙවියන් වහන්සේත් සමග සිටි අය. ஆனால் கடைசியிலே அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்காதபடியினால் නමුත් අවසාන වශයෙන් දෙවියන් වහන්සේට අවංකව සිටියේ නැති නිසා ஆண்டவர் அவர்களை அழித்து போட்டார். දෙවියන් වහන්සේ ඔවුන්ව විනාශ කරලා දැම්මා. சரி, முதலாவது நாம் பார்ப்போம் ප්‍රථමයෙන් අපි බලමු 5வது வசனத்தை. 5 වෙනි පදය. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ඉතින් ස්වාමින් වහන්සේ මිසර දේශයෙන් සෙනගක් ගලවා ඉන්පසු විශ්වාස නොකළවුන් විනාශ කළසේක. යන මේ සියල්ල එකවරක්ම නුඹලා දැනගෙන සිටින නමුත් මම නුඹලාට සිහි කරන්නට කැමැත්තෙමි. யூதா சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் ஊழியர்கள். ஊழியர்களுக்கு தானே எழுதுகிறார் இவர் முதலாவது வசனத்திலே. යුදාස් කියන ඇවිල්ලා ඔබලා සියලු දෙනාම සේවකයන්, සේවකයන්ට මේ පළවෙනි පදේ ලියන්නේ. ஆகவே உங்களுக்கு தெரியாத ஒன்றையும் நான் சொல்ல போகவில்லை. එනිසා ඔබලාට දන්නේ නැති දෙයක් මම කියන්න යන්නේ නැහැ. நான் நினைப்பூட்டத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். මතක් කරලා දෙන්න කැමති වෙනවලු. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விரும்புகிறது என்னவெனில், ඔබ කලින් දැනගෙන සිටියත් ඇවිල්ලා ඔබලාට මතක් කර දෙන්නේ මොනවද කියලා කිව්වොත්, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து ස්වාමින් වහන්සේ තමන්ගේ ජනතාව මිසර දේශෙන් ගලවලා රැගෙන ඇවිත් பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ඉන්පසු විශ්වාස නොකළවුන් විනාශ කළසේක. கவனிங்க, ரட்சித்து ගැලවීම ලබලා பின்பு පසුව விசுவாசியாதவர்களை විශ්වාස නොකළ අය அழித்தார். විනාශ කළා. நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். මේක මම ඔබලාට විග්‍රහ කරන්න කැමති වෙනවා. முதலாவது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எல்லாம் ரட்சித்தார். ප්‍රථමයෙන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ තමන්ගේ ජනතාව සියලු දෙනෙක්ම ගැලවීම ලැබුවා. எப்பொழுது? කෙසේද அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது. ඔවුන් ඊජිප්තුවේ වහල්ලන් ලෙස ඉන්නකොට. அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது ඔවුන් ඊජිප්තුවේ වහල්ලන් ලෙස ඉන්නකොට ஆண்டவரை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ගැන ඔවුන් දැනගෙන හිටියේ නැහැ. அவர்கள் எகிப்திய தெய்வங்களை வணங்கினார்கள். ඔවුන් ඊජිප්තු දෙවිවරුන් නමස්කාර කරවුවා. தங்களுடைய தெய்வத்தை பற்றி அவர்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா? තමාගේ දෙවිවරුන් ගැන ඔවුන්ට කෙතරම් දන්නවද දන්නේ? නෑ තමන්ගේ දෙවියන් වහන්සේ ගැන කොච්චර දන්නවද? எங்களுடைய தேவன் අපේ දෙවියන්, ஆபிரகாமின் தேவனும் ආබ්‍රහම්ගේ දෙවියන්, யாக்கோபின் ஈசாக்கின் தேவனும் ඊසාගේ දෙවියනුත්, யாக்கோபின் தேவன். යාකෝබ්ගේ දෙවියනුත්. அவ்வளவுதான் தெரியும். ඒ පමණයි දන්නේ. அதை விட தெரியாது. ඊට වඩා දන්නේ නැහැ. அதுபோல அன்பானவர்களே, ඒ වගේ ප්‍රේමවන්තයනි, ரட்சிக்கப்பட்ட நாம் ගැලවීම ලැබපු අපි ரட்சிக்கப்பட முன்பு ගැලවීම ලබන්න කලින් நாம் இயேசுவை அறிந்திருக்கவில்லை. අපි යේසුස් වහන්සේ ගැන දැනගෙන හිටියේ නැහැ. இயேசுவை எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும்? යේසුස් වහන්සේ ගැන කෙතරම් දුරටද දන්නේ? அவர்தான் கிறிஸ்தவர்களின் தேவன். උන්වහන්සේ තමයි ඇවිල්ලා කිතුණුවන්ගේ දෙවියන්. அவர்தான் வேதத்தின் தேவன். උන්වහන්සේ තමයි ඇවිල්ලා බයිබලයේ දෙවියන්. வேதக்காரர்களின் தேவன். බයිබල් කාරයන්ගේ දෙවියන්. வெள்ளைக்காரனின் தேவன்.
தேவன். සුද්දාගේ දෙවියා. இவ்வளவுதான் தெரியும். මෙච්චරයි දන්නේ. சரிதானே? හරි நේද? அப்படி அவர்கள் எகிப்திலே இருந்த பொழுது එහෙම වුන් ඊජිප්තුවේ ඉන්නකොට ஆண்டவர் அவர்களை எல்லாம் ரட்சித்தார். දෙවියන් වහන්සේ වුන් සියලු දෙනාටම ගැලවීම ලබා දුන්නා. எப்படி ரட்சித்தார்? කෙසේද වුන්ට ගැලවීම ලබා දුන්නේ? 10 வாதைகளை எகிப்தியர் மேல் அனுப்பினார். වසංගත 10ක් ඊජිප්තු වරුන්ට යවනු ලැබුවා. தண்ணீர் ரத்தமாக மாறியது. වතුර ලේ බවට පරිවර්තනය වුණා. தவளைகள் வந்தன. ගෙම්බෝ ආවා. பேன் வந்தன. මේ උකුණු ආවා. කිනිතුළු ආවා. இன்னும் எத்தனையோ வெட்டுக்கிளிகள் வந்தன. கல்மழை பொழிந்தது. මේ ගල් වරුෂ ආවා. ඒ වගේම පළඟැටියෝ ආවා. தலைச்சன் பிள்ளை செத்தார்கள். ඒ වගේම මේ කුළුඳුළු දරුවෝ මැරුණා. இப்படி அற்புதங்களின் மூலம் ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார். මේ වගේ බොහෝ හාස්කම් තුලින් දෙවියන් වහන්සේ වුන් ගලවනු ලැබුවා. அதுபோல ரட்சிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். දෙවියන් වහන්සේ අපි ගැලවීම ලැබුවට පස්සේ උන්වහන්සේ පුදුම දේවල් කරවුවා ජීවිතේ. நோய்களில் இருந்து சுகத்தை கொடுத்தார். මේ රෝග වලින් සුවය ලබා දුන්නා. புற்றுநோய் சுகமானது. මේ පිළිකාවන් සුව වුණා. தற்கொலை செய்ய போனவர்களை காப்பாற்றினார். සියදිවි විනාශා ගණ්ඩාය ගියේ බේරගත්තා. வியாபார ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். ව්‍යාපාර ආශිර්වාද ලබා දුන්නා. உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் என்று உங்களுக்கு தான் தெரியும். ඔබලාට මොන මොන ආශිර්වාද දීලා තියෙනවද කියලා ඔබලාට පමණයි දන්නේ. ஆனா நீங்கள் யாராவது சொன்னால் නමුත් ඔබ කවුරු හරි කිව්වොත් அப்படியெல்லாம் அற்புதம் எல்லாம் எனக்கு நடக்கல, එහෙම හාස්කමක් මට සිද්ධ වුණේ නෑ. சும்மா ரட்சிக்கப்பட்டேன்னு නිකන් ගැලවීම ලැබුවා. நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். ඔබලා බොරු කියන්නේ. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்திருக்காவிட்டால் ඇයි කිව්වොත් දෙවියන් වහන්සේ ඔබලාට හොඳ යහපත් දෙයක් කරලා තිබ්බේ නැත්නම් நீங்கள் ஆண்டவரிடத்தில் இப்பொழுது இருக்க மாட்டீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේ තුල තාමත් ඉන්නේ නැහැ. சரியா? அப்போ எகிப்திலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்தார். ඒ නිසා ඊජිප්තු වරුන් ඇවිල්ලා ඊජිප්තුවේ ඉන්න කාලේදී ඇවිල්ලා මේ යුද ජනතාව ගලවනු ලැබුවා. ரட்சித்து அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது මේ ගැලවීම තුලට වුන් ගමන් කරගෙන සිටින නෑ අවස්ථාවේ ගැලවීම ලබලා ඒගොල්ලෝ මිසරයෙන් පිටට එනකොට පාර්වෝනුම அவனுடைய சேனைகளும் இவர்களை பின்தொடர்ந்து வந்தது. පාරවත වුන්ගේ සේනාවත් ඇවිල්ලා මොවුන් පසුපස හඹාවා. உடனே ஆண்டவர் என்ன செய்தார்? දෙවියන් වහන්සේ එකපාරට මොනවද කරන්නේ? பகலில் மேக ஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை காப்பாற்றினார். දවල් වලාටම ගුත් ඒ වගේම රාත්‍රී කාලේ ගිනි වලාටම ගුණත් වුන් ආරක්ෂා කරනු ලැබුවා. பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எதிராக ஒரு அக்கினி தூணாக ஆண்டவர் நின்றார். ඒ කියන්නේ පාරෝගේ සේනාවටත් ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ජනතාවටත් අත ඊශ්‍රායල් ජනතාවටත් අතර දෙවියන් වහන්සේ එක මේ අකුණක් ලෙස සිටිනු ලැබුවා. அது போல ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ඊට පස්සේ මේ අය ගැලවීම ලැබුවට පස්සේ අපි ගැලවීම ලැබුවායින් පස්සේ ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ பாதுகாப்பை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ බොහෝ ආරක්ෂාවන් අපිට සැලසුවා. எத்தனை பேர் எங்களை தாக்க வந்திருப்பார்கள்? කී දෙනෙක් අපිට පහර දෙන්න පැමිණ තිබෙනවද? எத்தனை பேர் எங்களை அழிக்க කී வந்திருப்பார்கள்? දෙනෙක් අපිව විනාශ කරන්න පැමිණ තියෙනවද? ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். දෙවියන් වහන්සේ අපිව ආරක්ෂා කරා. எங்க சொல்லுங்கள், இதெல்லாம் ஆண்டவர் செய்தாரா இல்லையா? කියන්න බලන්න දෙවියන් වහන්සේ මේවා කරාද නැද්ද சரி, කියලා. அவர்களை செங்கடலை பிளக்க வைத்தார். හරි ඔවුන් උදෙසා දෙවියන් වහන්සේ රතු මුහුද වෙන් වෙන්න තිබුවා. அடுத்த பக்கத்துக்கு கொண்டு வந்தார். අනිත් පැත්තට රැගෙන ආවා. சாப்பாடு இல்லாத போது කෑම නැති අවස්ථාවේදී வானத்தின் கதவுகளை திறந்து மன்னா பொழிந்தார். අහස් කවුළු විවෘත කළාවිලා මන්න ලබා දුන්නා. இன்றைக்கு சிஸ்டர் மர்சியினுடைய சாட்சி என்ன? අද සහෝදර මර්සිගේ සාක්ෂිය මොකක්ද? சாப்பாடு காலேஜிலே முடியும் போது මේ හරියට මේ කෑම අවසාන වීගෙන එනකොට அற்புதமான முறையிலே ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். හාස්කමකින් දෙවියන් වහන්සේ අපිට කෑම ලබා දුන්නා. அந்த சாட்சியிலே ஒரு பகுதி அவர் சொல்லவில்லை, நான் මේ சொல்லுகிறேன். සාක්ෂිය එක කොටසක් ඇවිල්ලා ඇය කිව්වේ නෑ මම කියන්නම්. ஏனென்றால் அந்த சாட்சியின் அந்த பகுதியை அனுபவிக்க அவர் இருக்கவில்லை, அவர் கண்டிக்கு ඒ போயிருந்தார். කියන්නේ සාක්ෂියේදී භුක්ති විඳින්න ඇය හිටියේ නෑ නුවරට ගියා. அந்த பாஸ்டர் அவர்கள் வந்து சமைத்து கொடுத்த இறைச்சி கறி எப்படி இருந்தது என்றால் தாறுமாறாக சாப்பிட்டேன். ඒ කියන්නේ පාස්ටර් ඇවිල්ලා ඒ උයපු ඇවිල්ලා මේ මස් ව්‍යංජන කොහොමද තිබ්බ කිව්වොත් මම பயானக வித்திர கேவா, ஓனோட வடா கேவா, தின்னுட்டு வயித்த தூக்க முடியாம போயிட்டு வாலிபால் அடிச்சேன். කාලා බඩ උස්ස ගන්න බැරුව ගිහලා වොලිබෝල් ගැහුවා. இப்படி ஆண்டவர் எங்களுக்கு சாப்பாடுகள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். මෙහෙම දෙවියන් වහන්සේ අපිට කැම දීලා ආශිර්වාද அன்று කරනවා. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போலவே எங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உண்டா இல்லையா? එදා ඊශ්‍රායල් ජනතාවට දුන්නා වගේ අද අපිට ආශිර්වාද ලබා දෙනවා. அதான் பார்க்கும்போது தெரியுதே. ඒකනේ බලනකොට තේරෙන්නේ. எல்லாம் தின்னுட்டு தானே வந்திருக்கீங்க. හැමදේම කාමනේ ඇවි කාලා නැවිලා තියෙනවා. என்ன எத்தியோப்பியால மாதிரி இழுபட்டு போயா வந்திருக்கீங்க? නිකන් මේ ඉතියෝපියාව වගේ ගිහලා ඇකිලිලාද ඇවිල්ලා ඉන්නේ. என்ன உங்களை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல வச்சா கொண்டு வந்தாங்க? ඒ කියන්නේ ඔබලා මේ රෝද පුඩු වල තබාගෙන දරන් ආවේ. ஆண்டவர் உங்களுக்கு போஷித்திருக்கிறாரா இல்லையா? ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ ඔබලාට පෝෂණය කරලා තියෙනවද නැද්ද? ஆமென். ආමෙන්. சரி, இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்தார். මෙහෙම තමයි දෙවියන් වහන්සේ කරා. செய்துவிட்டு அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ මෙහෙම කරලා විලා ඔවුන් උදෙසා දසපනත ලබා දුන්නා. வார்த்தைகளை கொடுத்தார். වචනේ ලබා දුන්නා. அப்போ உங்களுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து එතකොට දෙවියන් වහන්සේ ඔබට ආරක්ෂාවක් දීලා உங்களை போஷித்து ඔබ පෝෂණය කරලා உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். ඔබට වචනේ ලබා දෙනවා. அதுதானே சொல்லுகிறீர்கள்? ඒකනේ කියන්නේ. எங்க சபையில வார்த்தை இருக்கு, අපේ සභාවේ වචනේ තියෙනවා. வார்த்தை இருக்கு, වචනේ තියෙනවා. வார்த்தை இருக்கு. වචනේ තියෙනවා. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? නමුත් වචනේ මොනවද කියන්නේ? இப்படி இருந்த அந்த இஸ்ரவேலர்களில் මෙහෙම හිටියා වූ ඒ ඊශ්‍රායල් වරුන්ගෙන් பின்பு, පසුව எதுக்கு பின்பு?
කුමකට පසුවද இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்ததுக்கு பின்பு, මේ සියලුම හාස්කමක් සිදු වුණාට පසුව ரட்சித்ததற்கு பின்பு, ගැලවීමට පසුව வார்த்தைகள் எல்லாம் கொடுத்ததற்கு பின்பு වචන සියල්ලක්ම ලබා දුන්නාට පසුව என்ன செய்கிறார்? මොනවද කරන්නේ விசுவாசியாதவர்களை அழித்தார். නොඇදිහිලිවන්තයන්ම විනාශ කරනු ලැබුවා ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද ඔබලාට இந்த விசுவாசம் என்ற சொல்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். මේ විශ්වාසය කියන දේ අවිලා මම ඔයාලට කියලා දෙන්න කැමති වෙනවා கிரேக்க சொல் பிஸ்டிஸ். ග්‍රේක භාෂාවෙන් ඇවිල්ලා කියන්නේ පිස්ටිස් இந்த விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? මේ විශ්වාසය කියලා කියන්නේ කුමක්ද ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல. දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා විශ්වාස කරනවා විශ්වාස නොවේ ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பது. දෙවියන් වහන්සේට විශ්වාසවන්ත ලෙස ආය ලෙස සිටීම not faith but faithfulness. ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பது. දෙවියන් වහන්සේට විශ්වාස ආය ලෙස සිටීම பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பது. ලබාගත්තා වූ ගැලවීමට අවංකාය වශයෙන් සිටීම பெற்றுக்கொண்ட அற்புதத்துக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பது. ලබාගත්තා වූ හාස්කමට අවංකාය වශයෙන් ලෙස සිටීම பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பது. ලබාගත්තා වූ වචනයට අවංකාය ලෙස සිටීම எப்படி? කෙසේද பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உடையவர்களாய் இருப்பது. ලබාගත්තා වූ ගැලවීම ගැන හිතලා දෙවියන් වහන්සේට ස්තුතිපූර්වක සිටීම பெற்றுக்கொண்ட அற்புதங்களை மறந்து போகாமல் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பது. ලබාගත්තා වූ හාස්කම අමතක කරන්නේ නැතුව දෙවියන් වහන්සේට ස්තුතිපූර්වක සිටීම பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாய் வார்த்தையின் படி வாழுவது. ලබාගත්තා වූ වචනයට අනුව දෙවියන් වහන්සේට වචනය අනුකූලව ජීවත් වීම அநேகர் அப்படி இல்லை. බොහෝ දෙනෙක් එහෙම නැහැ அநேகர் வனாந்தர வழியிலே பிரச்சனை வந்த பொழுது බොහෝ දෙනෙක් අර කාන්තාර මගේ ප්‍රශ්නාව වගේ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லாமல் போய்விட்டார்கள். දෙවියන් වහන්සේට විශ්වාස කරන අය ලෙස නැතුව ගිහිල්ලා இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன செய்தார்கள்? මේ ඊශ්‍රායල් ජනතාව කුමන කුමන දේවල්ද කරන්නේ முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். කෙන්දිරි ගන්න පටන් ගත්තා முறுமுறுத்து காட்டுங்க பாப்போம். කෙන්දිරි ගාලා පෙන්නන්න நான் காட்டவா முறுமுறுத்து? මම පෙන්නන්නද කෙන්දිරි ගාලා என்னடா இது, ஆண்டவர் என்னடா சாப்பாடு இறைச்சி தர்றாரு இல்ல? මොනවද බං මේ දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා මස් අපිට දෙන්නේ නැහැ ஐயோ, என்னடா வனாந்திரத்துல ஒரே சூடா අයියෝ இருக்குடா. කාන්තාරේ හැමතැනම රස්නියයි காத்து கூட சூடா தான் வருது. අයියෝ හුලඟත් ඇවිල්ලා රස්නියෙන් එන්නේ ஐயோ, தண்ணி என்ன இப்படி டேஸ்டா இல்லையே. අයියෝ වතුර මොනවද අප රස නැත්තේ ஐயோ, இது என்ன ஒவ்வொரு நாளும் மண்ணா தானா விழுகுது? අයියෝ හැමදාම මන්නද වැටෙන්නේ மண்ணா பரலோகத்துல இருந்து விழுகுதுதான். මන්න ස්වර්ගයෙන් වැටෙනවා තමයි பரலோகத்துல இருந்து விழுந்தாலும் ஒரே ஐட்டம்ல விழுகுது. ස්වර්ගයෙන් වැටුණත් ඇවිල්ලා එකම දේනේ වැටෙන්නේ இன்னைக்கு மண்ணா, අද මන්න நாளைக்கு மின்னா, හෙට මින්නා நாளன்னைக்கு முன்னா, අනිද්දාට சொல்லியப்பா. මුන්නා இன்னும் 4 நாளைக்கு பிறகு மோன்னா, ඊට පස්සේ දවස් 4කට පස්සේ මෝන්නා 6வது நாள் மான். 6 වෙනි දවසේ மாஸ். ஒரு இறைச்சி கொடுத்தா என்ன? ඒක මස් කෑල්ල දුන්නා නම් මොකද மண்ணா விழுகிறதுக்கு பதிலா முட்டை போட்டா என்ன? මන්න වැටෙනවා වෙනකොට ඇවිල්ලා බිත්තර වැටෙනවා නම් මොකද இதுதான் முறுமுறுக்கிறது. මේක තමයි කෙන්දිරි ගෑම இப்படி முறுமுறுக்கும் பொழுது මේම කෙන්දිරි ගන්නකොට அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் போய்விட்டார்கள். ඔවුන් ඇවිල්ලා විශ්වාසය ලෙස නොමැති වියනවා அதுபோல கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம்? එනිසා කිතුරුවන් මොනවද කරන්නේ ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ගැලවීම ලැබුවා பாதுகாப்பு கிடைத்தது, ආරක්ෂාව ලැබුණා ஆசீர்வாதம் கிடைத்தது. ආශිර්වාදය ලැබුණා அப்புறம் முறுமுறுக்க ඊට ஆரம்பிக்கிறோம். පස්සේ කෙන්දිරි ගන්න පටන් என்ன ගන්නවා முறுமுறுக்கிறோம்? මොකද්ද කෙන්දිරි ගෑම ஐயோ 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 ஐயோ, இவ்வளவு தூரம் சர்ச்சுக்கு போறக்கான். අයියෝ මෙච්චර දුර චර්ච් එකට යන්න ඕන ஐயோ 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 ஐயோ, ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் கேட்கறதுக்கு தான். අයියෝ ඉරිදා දේශනා අහන්න ඕනද ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே இருக்கு உடுப்பு கழுவுறது. අයියෝ ඉරිදා එක දවසයිනේ තියෙන්නේ අඳුම් හොදන්න சர்ச் சர்வீஸ் 12:30 வரைக்கும் இழுத்துட்டு போறானுங்களே. අයියෝ සභාවේ දේව මේ 12 මාරකල් මුන් අදිනවනේ ஐயோ, காலையிலே 4 மணிக்கு எழும்ப வேண்டி இருக்குது. අයියෝ උදේ 4 නැගිටින්න ඕනනේ ஐயோ, சேர்த்துல வந்தா நில்லுங்கிறான், உட்காருங்கிறான், நில்லுங்கிறான், உட்காருங்கிறான். අයියෝ ඇවිල්ලා එකපාරට ඇවිල්ලා හිටගනින් කියනවා නැගිට ඉඳගනින් කියනවා அப்புறம் காணிக்கையெல்லாம் கேட்கிறான். ඊට පස්සේ දසෙන් කොටසක් ඔක්කොම පඳුරු තියලා ஐயோ, எனக்கு தொழில் கிடைக்க மாட்டேங்குதே. අයියෝ මට රැකියාවක් හම්බෙන්නේ නැහැ ஐயோ, எனக்கு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. අයියෝ මගේ පුතාට ඇවිල්ලා ඒලියෙක් හම්බෙන්නේ නැහැ வணங்குதா உங்களுக்கு முறுமுறுக்கிறது? இந்த முறுமுறுக்கிறவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். මේ කෙදිරි ගාන අය තමයි ඊශ්‍රායල් ජනතාව முறுமுறுக்கும் பொழுது කෙදිරි ගානකොට அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் போய் விடுகிறார்கள். ඔවුන් විශ්වාසවන්තයන් නෙත නොමැතිව යනවා அந்த பிஸ்டிஸ் என்ற அந்த விசுவாசம் உள்ள தன்மை அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. අර පිස්ටිස් කියන්නව අර විශ්වාසවන්තකම නැතුව යනවා இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது வசனம்? මේ ස්ථානේ මොකද්ද වචනේ කියන්නේ விசுவாசியாதவர்களை විශ්වාස නොකරන අය ஆண்டவர் திருத்தினார். දෙවියන් වහන්සේ විනාශ කළා නෑ திருத்தினார். ඒගොල්ලම හැදුවා. දෙවියන් වහන්සේ ஆமென். விசுவாசியாதவர்களை විශ්වාස නොකළ අය ஆண்டவர் திருத்தினார். දෙවියන් වහන්සේ හැදුවා ஆமென் ආමෙන් ஆமென். அழித்தார். විනාශ කරනවා புத்தி சொல்லவில்லை. උන්වහන්සේ ඇවිල්ලා මේ ධනමුදුකම් දුන්නේ அவர்களை கொஞ்சம் ஐயோ கஷ்டமா இருக்குதா ராசா? දෙවියන් වහන්සේ උත්තර කරන්නේ අනේ ඔබට අමාරුයිද பயப்படாத. බය වෙන්න එපා செங்கடலை பிரிச்சல்ல. මේ මේ රතු මුද දෙපෑ කරනවානේ இரு, நான் உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை தாரேன். ඊට පස්සේ මම ඔබට පුතාට ඇවිල්ලා සාහාරයක් දෙන්න வானத்துல இருந்து மன்னா பெய்யுங்க. අහසින් ඇවිල්ලා මන්න වැටුණානේ உனக்கு நான் உன் பிள்ளைக்கு ஸ்கூல் தாரேன். මම ඔබට පාසලක් දෙන්න
ළමයාට පාසලක් දෙන්න. சரியா எங்களுக்கு ரேணு இந்த ரேணு சாட்சி சொல்லும்போது මේ සහෝදරිය රේණුව ඇවිල්ලා சாட்சி කියනකොට எந்த சாட்சி எங்களுக்கு ஞாபகம் வருது අපේ சாட்சிය මතක් වෙනවා. புள்ள பெற்ற எல்லாருக்கும் தெரியும் ළමයි බිහි කරපු සියලු දෙනාටම ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாதா பிள்ளைக்காக அம்போ ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි ළමයා නිසා. அப்புறம் பிள்ளைக்கு ஸ்கூல் தேடம் போகுதா ඊට පස්සේ ළමයාට ඉස්කෝලේ යනකොට තමයි கத்தினிடத்தம் போட வேண்டியிருக்கு නිකම් ඔක්කොම නැටුම් නටන්න ඕන. சரியா அப்போ ஆண்டவர் சொல்ல மாட்டார் ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ කියන්නේ சரி நான் உனக்கு செங்கடல குழந்தை இல்ல හරි මම නුඹට රතු මුහුදු දෙපැය කරුවානේ. உனக்கு புள்ள தாரேன் හරි මම නුඹට ළමෙක් දෙන්න. நான் மண்ணா பொழிஞ்ச இல்ல මම ඔබට මන්නවට ඕනේ. உனக்கு தொழில் ஒண்ணு தாரேன் නුඹට රැකියාවක් ලබා දෙන්න. நான் 10 வாதைகள் கொடுத்தேன் இல்ல මම මේ පීඩා 10ක් දුන්නානේ. உன்ட மாமியார கொல்றேன் මම නුඹේ නැන්දම මරන්න. இப்படி ஆண்டவர் சொல்லவில்லை දෙවියන් වහන්සේ කියන්නේ. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நல்லா கவனிங்க දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ හොඳට අහමුකම්. அவ்வளவு சிரமப்பட்டு ரட்சித்த தன்னுடைய ஜனங்களை එතරම් මේ දුක් විඳලා කරදර විඳලා ඇවිල්ලා ගලවා ගත්තව තමන්ගේ ජනතාව ஆண்டவர் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இல்லாதபடினால் அழித்தார் දෙවියන් වහන්සේ උන් විශ්වාසවන්තව නොමැති සිටිය නිසා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ උන් විනාශ කරුවා. நம்முடைய தேவன் யாருடைய தேவன் අපේ දෙවියන් වහන්සේ කොයි වගේ දෙවියන් වහන්සේද? இஸ்ரவேலின் தேவன் ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේ. எல்லாரும் சொல்லுங்க நம்முடைய தேவன் யாருடைய தேவன் කියන්න අපේ දෙවියන් වහන්සේ කාගේ දෙවියන් වහන්සේද? இஸ்ரவேலின் சத்தமா சொல்லுங்க சரி இப்போ இப்படி சொல்லுங்க දැන් මෙහෙම කියන්න. நம்முடைய தேவன் யாருடைய தேவன் අපේ දෙවියන් වහන්සේ කාගේ දෙවියන් වහන්සේද? அந்த இஸ்ரவேலரின் தேவன் අර ඊශ්‍රායල් වරුන්ගේ දෙවියන්. எந்த இஸ்ரவேலர்கள் කොයි ඊශ්‍රායල් වරුන්ගේද? முறுமுறுத்த போது விசுவாசியாத போது அழிக்கப்பட்டாங்களே அவங்களுடைய தேவன் කෙදිරි ගන්නකොට විශ්වාස කරන්නේ නැති අවස්ථාවේදී විනාශ කරන්නේ ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේ. நாம யார் අපි කවුද? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ආත්මික ඊශ්‍රායල්. ஐயோ 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 අයියෝ. அப்படின்னா என்ன தெரியுமா මොනවද දන්නවද? அவங்களுக்கு என்ன அடி விழுந்ததோ ඒ කියන්නේ ඔවුන්ට මොන ගුඩිද හම්බුනේ? அது நமக்கும் விழும் ඒ දේ අපිටත් ලැබෙනවා. முஸ்லிம் பாஷையில சொல்றதாந்தா இஸ்லாமிய- நம்மேல் விழும் சரியா இருங்க நல்லா கேட்டுக்கிறீங்க நமக்கு ஆசை என்ன தெரியுமா අපිට ආශාව මොකක්ද? எங்களுடைய தேவன் இஸ்ரவேலின் தேவன் අපේ දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේ. இஸ்ரவேலரை வாழாக்காமல் தலையாக்கினது போல எங்களையும் வாழாக்காமல் தலையாக்குவார் ඊශ්‍රායල් වරුන් මේ වලිගී කරන්න නැතුව හිස කරා වගේ අපිත් ඇවිල්ලා වලිගී කරන්න නැතුව හිස කරනවා. இஸ்ரவேலர்களை பாதுகாக்கிறது போல எங்களையும் பாதுகாப்பார் ඊශ්‍රායල් වරුන් ආරක්ෂා කරනවා වගේ අපිත් ආරක්ෂා කරනවා. இஸ்ரவேலர்களை கொஞ்சுவது போல எங்களையும் கொஞ்சுவார் ඊශ්‍රායල් වරුන් හොරදල් කරනවා වගේ අපිත් හොරදල් කරනවා. அதே மாதிரி சொல்ற இஸ்ரவேலர்களை அழித்தவர் எங்களையும் அழிப்பார் ඒ වගේ ඊශ්‍රායල් වරුන් විනාශ කරන අය උන්වහන්සේ අපිව විනාශ කරනවා. எப்போ தெரியுமா කොයි වෙලාවෙද දන්නවද? இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்காதது போல நாமும் விசுவாசிக்காமல் போனோம். ඊශ්‍රායල් වරුන් විශ්වාස කරන්නේ නැතුව හිටියා වගේ අපිත් විශ්වාස කරන්නේ නැතුව හිටියෝ. இஸ்ரவேலர்கள் உண்மை இல்லாத போனது போல நாமும் உண்மை இல்லாதவர்களாய் மாறினார். ඊශ්‍රායල් ආය ඇවිල්ලා වංක ලෙස සිටියා වගේ අපිත් වංක වගේ හිටියොත්. ஆகவே இதுல இருந்து என்ன சொல்கிறார் யூதா ඒ නිසා මේකේ මොනවද මේ යුදාස් කියන්නේ? இது இஸ்ரவேலரின் பழைய ஏற்பாட்டு கதையாக இருந்தாலும் මේක ඊශ්‍රායල් වරුන්ගේ පරණ යුසුමේ කතාව වුණා. அதுதான் சொல்லுவானுங்க நம்ம ஆளுங்க ඒකනේ අපේ අය කියන්නේ. ஓ அது பழைய ஏற்பாடு ඒක පරණ ගිවිසුම. ஆனால் புதிய ஏற்பாட்டில் නමුත් අලුත් ගිවිසුමේ கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். ස්වාමීන් වහන්සේ සියලු දෙයක්ම මාරු කරනවා. கல்லோபதேசம் என்ன தெரியுமா ව්‍යාජ ගැන්වීම මොකක්ද இப்ப දන්නවද? புதிய ஏற்பாடு දැන් අලුත් ගිවිසුම. நீ கர்த்தரை பராண்டினாலும் නුඹ ස්වාමීන් වහන්සේ සූරන ලැබුවා. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ නුඹ ආශිර්වාද நீ කරනවා. கர்த்தருடைய மடியிலே உட்கார்ந்து அவருடைய தாடியை பிடித்து இழுத்தாலும் නුඹ ස්වාමීන් වහන්සේගේ ඔඩොක්කුවේ වාඩි වෙලා ඇවිල්ලා ඒ රැවුල ඇද්දා. ஆ என்று கத்துவாரே ஒழிய ස්වාමීන් වහන්සේ ආවලා කෑ ගන්නවා රෙන්න. உன்னை அடிக்க மாட்டார். නුඹට ගහන්නේ නැහැ. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே தான் அவருக்கு சொரணை எல்லாம் இருந்தது. ඇයි කිව්වොත් උන්වහන්සේට පරණ ගිවිසුම තමයි හැංගීම් තිබ්බේ. இப்போ புதிய ஏற்பாட்டிலே දැන් අලුත් ගිවිසුමේ நம்முடைய ஆண்டவருக்கு අපේ දෙවියන් වහන්සේට வெட்கமான ரோசம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ලැජ්ජාව බය මේ කියන එක හැංගීමක්වත් නැහැ. ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்களா ගැලවිලා බලාමද? நீங்க என்ன ஆட்டம் ஆடினாலும் මොන නැටිලා නැටුවා? ஒரு கிருபையின் மேல் கிருபையை கொடுத்தார். උන්වහන්සේ අනුග්‍රහයත් ඒ වගේම කරුණාවත් ලබා දෙනවා. 7 தரம் அல்ல 770 தரம் மன்னித்து ඒ කියන්නේ 7 වතාවක් නෙමෙයි වල 70 වතාවක් ලබා දෙනවා. எப்படியாவது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். කොහොම හරි ඔබ වෙලා ස්වර්ගයට රැගෙන යනවා. ஏன்னா பரலோகத்துல ஆள் சேர்க்கறதுக்கு தானே அவருக்கு தேவையா ඇයි කිව්වොත් ඒ වෙලා ස්වර්ගයේ කට්ටිය රැස් කරන එකනේ උන්වහන්සේගේ වැඩේ. பாவம் ஆண்டவர். කවුද දෙවියන් වහන්සේ? சில கிறிஸ்தவங்க பேசுறத பார்த்தோம். සමහර කිතුණුවන් කතා කරන දේවල් බැලුවොත් இவன் ஆண்டவரா இல்ல ஆண்டவரானே ඒ யோசிக்கணும். කියන්නේ මොව දෙවියන් වහන්සේද දෙවියන් වහන්සේද කියලා කල්පනා කරන්න. ஆண்டவரே எனக்கு நல்ல தொழில் கொடுத்தால் දෙවියන් වහන්සේ මට හොඳ රැකියාවක් දුන්නා නම් நான் உமக்கு காணிக்கை கொடுப்பேன். මම ඔබට පඬුරු දෙනවා. உடனே ஆண்டவர் பாப்பாரோ ஐயோ காணிக்கை தாரேன்னு சொல்லி එකපාරට දෙවියන් වහන්සේ බලන වෙලාව අයියෝ මෙයා මට පඬුරු දෙනවා කිව්වනේ කියලා. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் මට එක දරුවෙක් ලබා දුන්නා නම් நான் சர்ச்சுக்கு வருவேன். මම සභාවට එනවා. ஐயோ ஐயோ நம்ம சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டான் අයියෝ பாரு. සභාවට එනවා සභාවට එනවා කියලා සභාවේ කවුරුත් නැහැ. அதனால இந்த ஆளை எடுக்கிறதுக்காக புள்ள ஒண்ணு கொடுப்பாங்க. ඒ නිසා මේ පුද්ගලයා ගණු පිටිස දෙවියන් වහන්සේ ළමෙක් දෙනවා. என்னடி நினைக்கிறீங்க ஆண்டவரை பத்தி?
මොනවද දෙවියන් වහන්සේ කියලා හිතාගෙන ඉන්නේ? இதெல்லாம் யார்கிட்ட போயிட்டு சொல்லணும் தெரியுமா? මේවා කාටද දන්නවද කියලා කියන්න ඕනේ. மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற சாமி கிட்ட போயிட்டு சொல்லணும். ගහ යට ඉඳගෙන ඉන්නව දෙවියන්ට කිව්වනම් மரத்தடி சாமி, மரத்தடி சாமி. ගහ යට ඉන්න දෙයියෝ, ගහ යට ඉන්න දෙයියෝ. பாவம் உங்களுக்கு ஒரு வீடு இல்லல்ல? පව් ඔයාට එක ගයක් නෑනේ. உங்களுக்கு மழை வந்தா நனையுறீங்கல்ல? ඔබට වැස්සවන තෙමෙනව නේද? வெயில் வந்தா காயுறீங்கல்ல? අව්වාවන ඔබ වේලෙනව නේද? காக்கா குருவி எல்லாம் உங்க மேல உட்கார்ந்து உங்க மேல கக்கா பண்ணுதுல்ல? කුරුල්ලෝ මේ පරවි ඔක්කොම එකතු වෙලා ඔබ උඩ කක්ක දානව නේද? எனக்கு தொழில் தந்தால் මට රැකියාවක් දුන්නා නම් சின்ன கூரை ஒண்ணு போட்டு கொடுப்பேன். මම පොඩි වහලක් දාලා දෙන්න. அப்ப அந்த சாமி நினைக்கும், එතකොට දෙයියෝ හිතනවා ஐயோ 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 கூரை போட்டு கொடுக்க போறான். අයියෝ අයියෝ මට වහලයක් දාලා දෙන්න යනවා. நம்முடைய ஆண்டவர் மரத்தடி சாமி அல்ல. අපේ දෙවියන් වහන්සේ ගහ යට දෙවියන් වහන්සේ නෙමෙයි. நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த අපේ ஜீவன் දෙවියන් වහන්සේ විශ්වක නවුව දෙවියන් වහන්සේ. அவரிடத்திலே போகும் பொழுது උන්වහන්සේ ගාවට යනකොට பயத்தோடு பக்தியோடு போக வேண்டும். බයනොත් භක්තියමුත් යන්න ඕන. அவர் கொடுத்த ரட்சிப்பை கடைசி வரை நாம் காப்பாற்ற வேண்டும். උන්වහන්සේ දුන්නා වූ ගැලවීම ඇවිල්ලා අපි ආරක්ෂා කරගන්න. நம்ம அவர்கிட்ட ஹைப்பை பேசக்கூடாது. අපි උන්වහන්සේ හයිපයි කතා කරන්න බෑ. இனி ரட்சிக்கப்பட்டு விட்டேன், දැන් ගැලවීම ලැබුවා. நான் என்ன செய்தாலும் මම මොනවා කරත් பரலோகத்துக்கு போய் விடுவேன். මම ස්වර්ගයට යනවා. இது கள்ள உபதேசம். මේක ඇවිල්ලා ව්‍යාජිකයන් මේ இதனால் தான் அநேகர் அவிழ்த்து போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். මේ නිසා තමයි හැමදේම ගලවලා දාගෙන නටාගෙන ඉන්නේ. சரியா விளங்குதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න? ரொம்ப கவனம். බොහොම ප්‍රවේශ. இந்த பழைய ஏற்பாட்டு கதை මේ පරණ කිවිසුමේ කතාව இங்கே யார் பேசுகிறார்? මේ කවුද කතා කරන්නේ? இயேசுவின் சீஷனாயும் යේසුස් වහන්සේගේ ගෝලෙකු இயேசுவின் தம்பியாய் மரியாளுக்கு பிறந்தவரும் යේසුස් වහන්සේගේ මලනුවන් ලෙස ඇවිල්ලා මරියාට දාව උපන්න இப்போ ஒரு அப்போஸ்தலனாயும் இருக்கிற දැන් එක අපෝස්තලයෙක් වශයෙන් සිටිනා වූ புதிய ஏற்பாட்டு காலத்து யூதா. අලුත් කිවිසුම් කාලේ යුදස් அவர் சொல்லுகிறார், ඔහු කියනවා எடா அதோ අඩෝ முன்பு அவர் எப்படி அவர்களை அழித்தாரோ කලින් ඔවුන් කෙසේද විනාශ කරනු ලැබුවේ அதுபோல இன்றைக்கும் விசுவாசியாதவர்களை ஆண்டவர் அழிப்பார். ඒ වගේම දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්නේ නැති අය විනාශ කරනවා. விளங்குதா? තේරුණාද? முதலாவது யார் அடிப்பாராம்? ප්‍රථමයෙන් කවුද පහර කැමරට ලක්වන්නේ? இஸ்ரவேல் ஜனங்களை போல ரட்சிக்கப்பட்டு ඊශ්‍රායල් ජනතාව වගේ ගැලවීම ලැබපු அற்புதம் கண்டு හාස්කම් දැකලා அடையாளங்கள் அனுபவித்து සලකුණු පුදුම දේවල් දැකලා ஆண்டவருக்குள்ளே இருந்து දෙවියන් වහන්සේ තුල සිටියා වූ அந்த உத்தமமாய் உண்மையாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க தவறுகிறவர்களை அழிப்பார். අර අවංක අය ලෙස ඇවිලා ඒ ඉන්න පසුබට වෙන අය ඇවිලා විනාශ කරනවා. இரண்டாவது யாரை பற்றி பேசுகிறார் என்று දෙවනුව කවුරු ගැනද කතා කරන්නේ? ஆறாவது வசனம். 6 වෙනි පදේ. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கின்றார். තමුන්ගේම අධිපතිකමේ නොපැවත සුවකීය වාසස්ථාන අත්හැරියා වූ දේවදූතයන්ද උන්වහන්සේ මහත් දවසේ විනිශ්චය පිණිස අන්ධකාරයට සදාකල බැඳීම් වලින් බැඳ තැබූසේක. இது யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது தெரியுமா? මේ කාගෙනද නේද කතා කරන්නේ? தேவ தூதர்கள் சில பேரை பற்றி. දේව දූතයන් සමහරක් අය ගැන. ஆண்டவர் சில தேவ தூதர்களை දෙවියන් වහන්සේ සමහරක් දේව දූතයන්ව ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ දීලා තිබ්බා. இன்றைக்கும் நிறைய தேவ தூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். අදත් බොහෝ දේව දූතයන් ස්වර්ගයේ සිටිනවා. சில தேவ தூதர்கள் සමහරක් දේව දූතයන් அவர்களுடைய அந்த மேன்மை, தேவ தூதர்கள்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் யோசிச்சு ඒ பாருங்க. කියන්නේ දේව දූතයෙක් කියන්නේ කතරම් භයානක ආශිර්වාදයක් දන්නවද හිතන්න. ஆண்டவரோடையே பரலோகத்திலே இருக்கிற ஒரு பாக்கியம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ සමගම ස්වර්ගයේ සිටිනා වූ භාග්‍යවන්තකම. அப்போ அந்த தேவ தூதர்களில் சில பேர் ඒ දේව දූතයන්ගේ සමහරක් අය ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் ඒ කියන්නේ ඔවුන්ගේ பிரதம மகிமைய ரக නැතුව அவர்கள் விழுந்து போனார்கள். ඔවුන් වැටුණා. பெருமை வந்தது. ඔවුන්ට උඩුකුකම් පැමිණියා. நாங்கள் லூசிஃபர்ங்கிற ஒரு தூதன் இருந்தான். ලුසිෆර් කියලා එක මේ දූතයෙක් හිටියා. அவனும் அவனோடு சேர்ந்து மூன்றில் ஒரு பங்கு தூதர்களும். ඒ දූතයා සමග තුනෙක් එකක් දේව දූතයනුත් நாங்கள் என்ன பெரிய ஆக்கள் இல்லையோ ඇයි අපි ලොකු අය නොවේද என்று அவர்களுக்கு பெருமை வந்தபடினா කියලා උඩුකුකම් පැමිණි නිසා அவர்களுடைய அந்த மேன்மையை காத்துக் கொள்ளாதபடினா ඒ ප්‍රථම මේ ඔවුන්ගේ මහිමේ රැක ගන්න නැතුව மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று අර මේ විනිශ්චය දවසට කියලා அவைகளை ஆண்டவர் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி දෙවියන් වහන්සේ ඔවුන් ඇවිල්ලා ධර්මිෂ්ඨකමේ ධම්මයෙන් சதா காலின தங்கல்களின் ගැටගහලා අන්ධකාරத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். අන්ධකාරේ වසාදාලා තිබෙනවා. இப்போ இதுதான் பிசாசுகள். මේ තමයි යක්ෂයන්. பிசாசுகள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன என்றால் යක්ෂයන් අද කෙසේද සිටින්නේ කියලා කිව්වොත් கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. බැඳලා තිබෙනවා. நீ
நீங்க விளங்குகிறா உங்களுக்கு பிசாசுகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ඔයාලට මොනවද තේරෙන්නේ වෙලේ යක්ෂයාට මොනවද කරලා තියෙන්නේ දෙවියන් ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බැඳලා තියෙනවා. எப்படி கட்டி வைத்திருக்கிறார்? කෙසේද බැඳලා තියෙන්නේ? கல்யாணம் கட்டி வைக்கல. ඔවුන්ට கசாதனமே බැඳලා තියෙන්නේ. உங்க බැඳලා දාලා තියෙනවා. அவங்கள கட்டி வச்சிருக்குது. எதற்கென்றால் මොකටද කියලා කිව්වොත් இருட்டிலே அந்தகாரத்திலே. අන්ධකාරය වුණ බැඳලා තියෙනවා. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ඒකේ අර්ථය මොකක්ද දන්නවද? பிசாசுகளுக்கு தேவ ஒளி கிடையாது. යක්ෂයන්ට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ ආලෝකය නැහැ. வேணும்னா தேவ ஒளி இல்லாமல் இருக்கிற அந்தகாரம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ආලෝකය නොමැති වූ අන්ධකාරය. இந்த வெளிச்சம் அல்ல. මේ ආලෝකය නෙවෙයි. இப்ப பிசாசு பகல் நேரம் வராதுன்னு நினைக்க கூடாது. දැන් මේ යක්ෂය ඇවිල්ලා දවල් කාලේ එන්නේ නැහැ කියලා හිතන්න. ஏன்னா இந்த வசனத்தின்படி ඒකෝ මේ වචනයට අනුව அந்தகாரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. අන්ධකාරය බැඳලා තියෙනවා. ஆக முதலாவது கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ඒ නිසා ප්‍රථමයෙන් බැඳලා තියෙනවා. வர முடியாது. එන්න බෑ. இரண்டாவது දෙවනුව அந்தகாரத்திலே கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றன. ඔවුන් ඇවිල්ලා මේ කළුවර වුණ බැඳලා දාලා තියෙනවා. ஆகவே அவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வர முடியாது. ඒ නිසා උන්ට ආලෝකයෙන් එන්න බෑ. அல்ல அல்ல. එන්නේ එහෙම නෙවෙයි. தெளிவாய் விளக்குகிறேன் கேளுங்கள். හොඳට ඔබ විග්‍රහ කරන අහගන්න. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. ස්වර්ගයට යන්න බැරි වෙන විදිහට බැඳලා තියෙනවා. புரியுதா? තේරුණාද? பிசாசுகள் முன்பு இருந்தது பரலோகத்திலே. යක්ෂයා කලින් හිටියා ඇවිල්ලා මේ ස්වර්ගේ. தேவ தூதர்களாக. දූතයන් ලෙස. ஆனால் அவைகள் விழுந்தபடியினால் නමුත් උන් වැටුණ නිසා பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டி வைத்தாயிற்று. ස්වර්ගයට යන්න බැරි ලෙස උන් බැඳලා තියෙනවා. இங்க கட்டி வச்சு இல்ல. මෙහෙ බැඳලා නැහැ. பரலோகத்துல கட்டி வச்சிருக்குது. ස්වර්ගේ බැඳලා තියෙනවා. அவன் இங்க அவுத்து போட்டுக்கிட்டு தான் ஆடும். එතකොට මේ ඇවිල්ලා ඔක්කොම මේ ගලවලා දාලා புரியுதா තමයි உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? තේරුණාද බලන්න. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டி வைக்கப்பட்டிருக்கு. ස්වර්ගයට යන්න බැරි ලෙස බැඳලා තියෙනවා. சரியா? இரண்டாவது තේරුණා? இந்த வெளிச்சம் அல்ல. මේ ආලෝකය නොවේ. இந்த வெளிச்சத்துல பிசாசு இருக்கும். මේ ආලෝකයේ යක්ෂයා සිටිනවා. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்துக்கு வர முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ආලෝකයට උන්ට එන්න බෑ. அதனால தான் தேவனுடைய சமூகத்துக்கு பிசாசுக்கு வர முடியாது. ඒ නිසා තමයි දේව අභිමුඛත්වයට යක්ෂයාට එන්න බැරි. கடைசியிலே අවසාන ලෙස நியாய தீர்ப்பு நாளில் විනිශ්චය දවසේදී இந்த பிசாசுகள் எல்லாம் நித்திய நரகத்துக்கு அக்கினிக்குள் அனுப்பப்படும். ඔවුන් සදාකාලීන ගින්දරට යවනු ලබනවා. அதுவும் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டு ඒ නිසා මේ වචනේ කියවලා எல்லா பிசாசுகளும் கட்டி போட்டிருக்குது. සෑම යක්ෂයෙක්ම බැඳලා දාලා තියෙනවා. ஆகவே பிசாசுகள் நமக்கு தாக்காது ඒ නිසා යක්ෂයා අපිට බලපෑම් என்று කරන්නේ நினைக்க கூடாது. කියලා හිතන්න හොඳ නැහැ. இந்த பூமியில அதிக வேலை செய்யும். මේ භූමිය ඇවිල්ලා යක්ෂයන් ක්‍රියා කරනවා. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்டப்பட்டிருக்கு. ස්වර්ගයට යන්න බැරි වෙන නිසා ඇවිල්ලා බැඳ දමලා තියෙනවා. இந்த வெளிச்சத்துல பிசாசு இருக்கும். මේ ආලෝකය ඇවිල්ලා යක්ෂයන් සිටිනවා. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை பிசாசு போடுவான். ආලෝකයේ දූතයාගේ වෙස යක්ෂයා ලබා ගන්නවා. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ආලෝකයට ඔවුන්ට ඇතුළත් වෙන්න බෑ. அதனால தேவனுடைய சமூகத்திலே பிசாசு பிடித்திருக்கிறவர்கள் வந்தால் அவர்களால் இருக்க முடியாத அந்த பிசாசு ஆடும். ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ අනුගාජයට යක්ෂයන් වැහිලා සිටින අය ආවනම් ඇවිල්ලා ඔවුන්ට ඉන්න බැරුව ඔවුන් නටන්නේ. ஆடுதோ இல்லையோ ஓடும். නටනවද නැද්ද දන්නේ දුවනවා. ஓட வேண்டும். දුවන්න ඕන. ஓட வைக்க வேண்டும். දුවන්න සලස්වන්න ඕන. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன் பிசாசு துரத்துற போது என்ன செய்யணும்? ඊළඟ ඉරිදුනේ කියලා දෙන්න ඇවිල්ලා යක්ෂයා එනකොට මොනවද කරන්න சில ඕන? பேர் பிசாசு துரத்தும் போது பிசாசோட குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. සමහර අය ඇවිල්ලා යක්ෂයා එනකොට යක්ෂයාත් එක්ක පවුල් නඩත්තු කරගෙන உன் ඉන්නවා. பேர் என்ன? මේ නම මොකක්ද? உன் அட்ரஸ் என்ன? මේ ලිපිනය මොකක්ද? எங்க இருந்து வந்த? කොහෙන්ද ආවේ? ஏன் வந்த? ඇයි ආවේ? அதுவும் நல்லா இவனை போட்டு சுத்து மாத்து பண்ணிக்கிட்டு ඒ යකත් ඇවිල්ලා මයත් ඇවිල්ලා හොඳට කරවගෙන ඉන්නවා. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் என்ன நடக்கும், எப்படி பிசாசுகள் மேல எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ඊළඟ ඉරිදුනේ බලමු ඇවිල්ලා යක්ෂයා කරේ අපිට මොන ආධිපත්‍යද තිබෙන්නේ ஒரு කියලා. உதாரணத்தை மாத்திரம் එක சொல்லுகிறேன். උදාහරණයක් විතරක් කියන්න. பாஸ்டர் ராஜா, சிஸ்டர் லெல்லி, நான் எல்லாரும் இப்போ பாஸ்டர் ராஜா இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரே பாஸ்டர் விசுவாசம் சபை இந்தியாவிலே, அந்த சபையிலே போயிருக்கிறோம். ඉන්දියාවේ පාස විශ්වාසම්ගේ සභාවට ඇවිල්ලා පාස් රාජත් ඇවිල්ලා දේවගේ දිවිලා සහෝදරි ලිල්ලිත් ඇවිල්ලා ගියා එක දිනක්. அப்ப ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் மேடையில நின்றுகிட்டு இருக்கேன். இன்னும் මම දේශනා කළා හමාර වෙලා මම තාමත් ඇවිල්ලා මේ මම දේශනා මණ්ඩපේ සිටිනවා. பெரிய சபை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். විශාල සභාවක් දහස් ගණන් ජනතාව. அதுல ஒரு யாருக்கோ பிசாசு பிடித்து போட்டு பயங்கரமா பிசாசு துரத்தி ඒ கொண்டிருக்கிறாங்க. කියන්නේ කාටදෝ යක්ෂයෙක් වෙලා ඒ අවස්ථාවේ බාලක ලෙස ඔක්කොමලා මේකදලා යක්ෂයා වෙලවගෙන ඉන්නවා. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்தேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ඒ කියන්නේ මම බලලත් ඇවිල්ලා බලන්නේ දැක්කේ නෑ වගේ හිටියා. அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு ඊට පස්සේ ටික වෙලාවකට පස්සේ என்னிடத்தில் சொன்னார்கள், මට කිව්වා ஐயோ பாஸ்டர் நீங்க தான் வரணும், ஒரு பெரிய பேய் போகவே மாட்டேங்குது, யார் ஜெபிச்சாலும் போகுது இல்ல. අනේ පාස් ඔයා තමයි එන්න ඕන ලොකු යකෙක් ඇවිල්ලා උන් කවුරු යාඥා කරත් යන්නේ ඔබ තමයි ඇවිල්ලා அது යාඥා நான் කරන්නේ. சொன்னது மாதிரி தான். අර මම අර කිව්වා වගේ තමයි. அந்த பிசாசு கிட்ட பேர், அட்ரஸ் எல்லாம் கேட்டோம், வயசு என்ன, உன்னோட பெனியன் சைஸ் என்ன, இந்த மாதிரி தான். ඒ යකාගේ ඔක්කොම ලිපිනේ උඹේ නම මොකද්ද උඹේ බැලීමේ සයිස් ඔබ කොහෙන්ද ආවේ මේ ඔක්කොම ඉල්ලලා බැරි වෙලා නෙමෙයි. நான் போனேன், මං ගියා எலும்பு போனா போயிடுச்சு. නැගිට මම ඵලයන් කියනකොට ගියා. எல்லாரும் கேக்குறாங்க, ඔක්කොමලා මානවා. அது எப்படி பாஸ்டர்? කොහොමද පාස්ටර්? ஐயோ ஐயோ අයියෝ අයියෝ இவ்வளவு கஷ்டப்பட்டமே. මෙච්චර අමාරු වුණානේ. அடுத்த நாள் நானே அந்த பெண்ணுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். ඊළඟ දවසේ ඇවිල්ලා මම මේ සහෝදරියට ඇවිල්ලා බෞද්ධ ස්මිලා වුණා. பாருங்கள், பிசாசுகளை
பிசாசுகளை எப்படி துரத்துவது, பிசாசுகளை விட எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று வருகிற ஞாயிற்றுக்கிழமை சொல்லித்தரும். ඒ කියන්නේ යක්ෂයා කෙසේද වෙලනේ යක්ෂයාට වඩා කෙසේද අපිට ආධිපත්‍ය තියෙන්නේ කියලා ඊළඟ ඉරුදින කියලා දෙන්න. இந்த பூமியில அவை கட்ட வைக்கப்பட்டு தான் தெரியும். මේ භූමිය ඇවිල්ලා ඔන්න රිසිසේ ගමන් කරනවා. பரலோகத்துக்கு போக முடியாதபடி கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றன. ස්වර්ගයට යන්න බැරි වෙන ලෙස බැඳලා තියලා තියෙනවා. தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே வர முடியாதபடி அந்தகாரத்திலே கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றன. ඇයි කිව්ව දෙවියන් වහන්සේගේ ආලෝකයට නොයන ලෙස ඇවිල්ලා අන්ධකාරය බැඳලා තියෙනවා. புரியுதா உங்களுக்கு? ඒක තේරුණාද බලන්න. அதாவது பரலோகத்திலே இருப்பதற்கு ஆண்டவர் உண்டாக்கின தேவ தூதர்களையே එනම් ස්වර්ගයේ ඉන්න ඕන කියලා නිර්මාණය කරවෝ දේවදූතයන්ම பெருமை வந்தவுடன் அங்கே இருந்து தள்ளி விட்டார் என்றால் ආපු ගමන් ඇවිල්ලා එහි ඉඳලා පල්ලෙහාට තල්ලු කරා නම් ரட்சிக்கப்பட்ட நாம் கூத்தாடும் போது ගැලවීම ලැබපු අය අපි නටනකොට பரவாயில்ல வளர்த்தக்கதா தானே மார்ல முட்டுதுன்னுட்டு வச்சிருப்பாரா? කමක් නෑ මං හදපු ගුණානේ මට අනින්නේ කියලා තියන් ඉන්නවද? பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு වදපු දෙමව්පියන්ගේ සිත මෙලෙක් ඒ වගේම සිනින්දුයි මේ දරුවගේ සිත දැඩි அப்படி சொல்லிக்கிட்டு ஆண்டவர் இருப்பாரா? එහෙම දෙවියන් වහන්සේ කියාගෙන ඉන්නවද? இல்லை இல்லை. නෑ නෑ. ஆண்டவர் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறவர்களை வைக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ සෙල්ලම් පෙන්නම් කරන සිටින අය තබා ගන්නෑ. 7வது வசனம். 7 වෙනි පදේ. வாசிங்க 7வது வசனத்தை. 7 වෙනි පදේ කියවන්න. அப்படியே அப்படியே சோதோம் එසේ எசேம அது போலவே கணக்கு உங்களுக்கு அது போலவே அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. හොඳ මතක තියාගන්න එසේම. சோதோம் கொமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவைகளைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். එසේ සෝදොම් සහ ගොමෝරාවද අවට නුවරවල්ද මොවුන් සේම තුමුම වෛශ්‍යකමට බාර වී අන්‍ය මාංශ පස්සේ ගොස් සදාකාල ගින්නේ දඬුවම් විඳිමින් අවවාද ආදර්ශයක් කොට දක්වනු ලැබ සිටිති. இந்த யோர்தான் நதி பக்கத்திலே මේ යෝර්දාන් ගඟ දෙපස நல்ல செழிப்பாய் சில நகரங்கள் இருந்தன. හොඳ මේ ලස්සන නගරයන් තිබ්බා. அப்படியே அந்த யோர்தான் நதிக்கு கீழே போனால் යෝර්දාන් ගඟ දිගේ පල්ලෙහාට එම් அந்த ගමන් කරා. உப்புக்கடல் என்று சொல்லுகின்ற அந்த சவக்கடல் முன்பு அப்படி இருக்கவில்லை, நல்ல தண்ணீராய் இருந்தது. අර මේ மலமும் මලමුද කියනවා ඔය මුහුද ඇවිල්ලා එහෙම තිබෙන. ඒක කලින් ඇවිල්ලා හොඳට ඒකේ ජලය තිබ්බා. கலிலேயா கடல் எப்படி நன்னீராய் இருக்கிறதோ ගලිලේ මුහුද ඇවිල්ලා කෙසේද හොඳ ජලය තිබෙන්නේ? මිරිදිය. அதுபோல யோர்தான் நதி கலிலேயா கடல் வழியாக வந்து ඒ වගේම ඒ යෝර්දාන් ගඟ ඇවිල්ලා ගලිලේ මේ මුහුද දිගේ ඇවිල්ලා இப்போ நமக்கு தெரிந்திருக்கிற அந்த சவக்கடலிலே சங்கமிக்கும். දැන් අපිට දන්නා වූ මේ මල මුහුද ඇවිල්ලා තැන්පත් වෙනවා. அந்த நேரத்தில் சவக்கடல் அல்ல, ඒ කාලේ ඇවිල්ලා මල මුහුද නෙවෙයි. அதுவும் நல்ல தண்ணீர் தான். එයාත් ඇවිල්ලා මිරිදිය තමයි තිබ්බේ. ஆகவே அதை சுற்றிலும் சில பட்டணங்கள் இருந்தன, செல்வ செழிப்பாய் இருந்தன. එතකොට මේ කියනවා මල මුහුද වටේටත් ඇවිල්ලා හොඳ නගරවල් තිබ්බ ඇවිල්ලා ඒවා සපලවත්ව තිබුණා හොඳ නගරවල්. பச்சை பசேல் என்று இருந்தது. හරියට මේ කොළම කොළ පාටට තිබ්බා. அந்த சோதோம் கொமோரா நகரங்களில் உள்ளவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ඒ සෝදොම් ගොමෝරාවේ සිටිය ඒ ජනතාව මොන පාපයක්ද කළේ? தன்னின சேர்க்கை. සමලිංගික සේවනය. விளங்குதா? தன்னின சேர்க்கை என்பது ஒரு பயங்கரமான பிசாசின் பாவம். සමලිංගික සේවනය කියලා කියන්නේ යක්ෂයාගේ බහනපු පාපයක්. இன்றைக்கு உலகத்திலே உங்களுக்கு தெரியுமா முந்த நாள் என்ன நடந்தது என்று? අද ලෝකයේ ඇවිල්ලා ඊ පෙරේදා මොනවද සිදු වුනේ කියලා දන්නවද? முந்த நாள் அயர்லாந்திலே පෙරේදා අයර්ලන්තේ முதல் ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்ய முடியும் என்கின்ற சட்டம் அயர்லாந்திலே முந்த நாளிலே அமலுக்கு வந்தது. ප්‍රථම වතාවට ඇවිල්ලා පිරිමියාට ගැහණු අත ඇවිල්ලා විවාහ වෙන්න පුළුවන් කියලා ඇවිල්ලා නීතියක් පැමිණියා. ஆகவே 2 ஆண்கள் முந்த நாள் திருமணம் செய்து கொண்டார்கள். එනිසා මේ පෙරේදා ඇවිල්ලා පිරිමි දෙදෙනෙක් කසාද බැඳලා. உலகத்திலே ஐரோப்பாவில अनेक நாடுகளிலே இந்த மாதிரியான திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. ලෝකයේ ඇවිල්ලා යුරෝපයේ ඇවිල්ලා බොහෝ මේ වගේ විවාහන් ඇවිල්ලා ලෝකෙන් පිළිගන්නවා. அமெரிக்காவிலே 1993 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த மாதிரியாக தன்னின சேர்க்கைக்காரர்கள் திருமணம் செய்யலாம் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. ඇමරිකාවේ 1993 ඇවිල්ලා ඇමරිකාවේදී ඇවිල්ලා මේ සමලිංගික සේවකයන්ට විවාහ වෙන්න පුළුවන් කියලා ඇවිල්ලා නීතියක් ගෙනාවා. மாசிக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, பில் பவர்டு வீட்ல இருக்கும்போது முதல் ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்கிற அந்த கல்யாணத்தை டிவி வழியாக பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? සහෝදරි මාසින මතක ගන්න ඇවිල්ලා අපි ඇමරිකාවේ ඉන්න අවස්ථාවේදී ඇවිල්ලා ප්‍රථම වශයෙන් මේ කාන්තාවක් මේ පිරිමියෙක් විවාහ වෙන එක අපි බැලුවා. விளங்குதா? இன்றைக்கு இந்த மாதிரியான தன்னின சேர்க்கைக்காரர்களை குறித்து சபை என்ன தெரியுமா சொல்லுகிறது? අද මේ වගේ සමලිංගික සේවකයන් යන්නා වූ සභාවන් වලට සභාවන් මොනවද කියන්නේ? ஐயோ பாவம் இவர்கள்,
අයියෝ මොවුන් පව් என்ன செய்ய அப்படி பிறந்து விட்டார்கள். මොනවා කරන්නද ඔවුන් එහෙම ඉපදුණා. ஆகவே அவர்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள ඒ வேண்டும். නිසා ඔවුන් අපි එහෙම පිළිගන්න ඕන. ஆனால் சோதோம் கொமோரா என்கின்ற ஜனங்களை படைத்தவரே ஆண்டவர் தான். නමුත් සෝදොම් ගොමෝරා කියන ඒ ජනතාව නිර්මාණය කිරීම දෙවියන් වහන්සේ තමයි. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? யூதா 7வது வசனம், යුදා 7 වෙනි පදේ அவர்கள் நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ඔව් සදාකාල ගින්නේ දඬුවම විදිමින් ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு பெரிய எரிகல்லை அனுப்பினார். දෙවියන් වහන්සේ ආකාශයේ ඉඳලා අවිලා විශාලව අවිලා ගෙන්දගම් ගල යවනු ஒரு ලැබුවා. பெரிய ஒரு எரிகல் வந்து அந்த சவக்கடலிலேயே விழுந்தது. ඒ දැවෙන ගල් ඇවිල්ලා ඒ මල මුහුදට වැටුණා. அதோடு தான் அதில் இருந்த அந்த நல்ல நீரெல்லாம் இப்படி செத்து போன நீர் போல ஆகிவிட்டது. මේ නිසා තමයි අර මේ මල මුහුද එදා තිබ්බ ඇවිල්ලා මිරිදියා අද මැරුණා වූ දිය වශයෙන් මාරු වෙලා තිබෙන්නේ. அந்த எரிகல்லில் இருந்த பதார்த்தங்கள் தான் இன்றைக்கும் சவக்கடலிலே உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத 19 கனியுப்புகளை உண்டாக்கியது. ඒ කියන්නේ ඒ ලෝකේ කිසිම මුහුදක නැති ඇවිල්ලා කනිජ ලවණ ඇවිල්ලා මේ මුහුදේ නිර්මාණය වෙන්න හේතුව එදා අර ඇවිල්ලා වැටුණා වූ ගෙන්දගල් නිසා. වර්ග 19ක් තිබෙනවා. சரியா? அது பக்கத்துல இருந்த சோதோம் கொமோரா இன்னும் வேறு பட்டணங்கள் எல்லாம் அக்கினியிலே அழிந்து போயின. එතකොට සෝදොම් ගොමොරා වගේ මේට සමාන්තරව තිබුණා තවත් නූරවල ඇවිල්ලා සෑම දෙනා නමර නගරයම විනාශ වෙලා ගියා. அந்த எரிகல்லில் இருந்த அதிகமான பதார்த்தம் சோடியம் குளோரைட் என்று சொல்லுகின்ற நாம் இன்றைக்கு உப்பு என்று சொல்லுகின்ற ஒரு பதார்த்தம். අර මේ එදා ගෙන්දගල් වල තිබ්බ පදාර්ථය ඇවිල්ලා සෝඩියම් ක්ලෝරයිඩ් කියනවා. අද අපි ලුණු ලෙස භාවිතා කරන ඔය පදාර්ථය. அதனால அந்த பட்டணத்தில் இருந்து லோத்தையும் அவருடைய மனைவி மகள்மாரையும் விரட்டும் பொழுது ஆண்டவர் ඒ නිසා තමයි ඇවිල්ලා එදා ලෝත්ගේ ළමයි භාර්යාවත් ඒ නගරෙන් එළවන විට දෙවියන් වහන්සේ லோத்தின் மனைவி நின்று திரும்பி பார்த்தபடியினால் ලෝත්ගේ භාර්යාව ඇවිල්ලා හැරිලා ආපසු හැරිලා බලපු ගමන් නගරේ දිහා அந்த எரிகல் விழுந்ததனால் அந்த லாவா வருவது போல அந்த என்னது எரிமலையில இருந்து வருகிற அந்த லாவா வருவது போல அந்த உப்பு அந்த சோடியம் குளோரைட் வந்து இவளை அப்படியே அமுக்கி அவள் உப்பு தூணாய் மாறினாள். අර හරියට මේ ගිනි කඳුවල ඉන්නා වූ ලාව වගේ එදා වැටුණ ඒ ගෙන්දගල් ගල් නිසා ඇවිල්ලා ඒවා ඔය ඈතට ඇවිල්ලා ඒ ලුණු කනවා බවට நாம் පරිවර්තන. பேசுவது இந்த ஆண்டவரை குறித்து, எங்களுடைய ஆண்டவரை குறித்து. එතනම අපි කතා කරන්න ඇවිල්ලා මේ අපේ දෙවියන් වහන්සේ ගැන. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கள்ள உபதேசத்தை எப்படி தெரியுமா கொடுக்கிறார்கள்? අද හිතුණු අය ව්‍යාජ කියන්නේ කෙසේද දන්නවද දෙන්නේ? அவ்வளவு உக்கிரமாய் அப்படி நியாயம் தீர்த்த ஆண்டவர் එතරම් උග්‍ර දැඩි ලෙස ඇවිල්ලා විනිශ්චය කරවව දෙවියන් වහන්සේ இன்றைக்கு சும்மா அமர்ந்து கொண்டு අද නිකන් අසුන්ගෙන நீ எதை வேண்டுமானாலும் செய்யடா, ඔබ ඕන දෙයක් කරපන් நான் பார்த்து கொண்டிருக்கிறதை தவிர வேறு வழி இல்லை, මම බලාගෙන ඉන්නවා හැරෙන්න වෙන කිසිම දෙයක් නැහැ මට என்ன කරන්න. செய்ய, உனக்காகத்தான் சிலுவையிலே செத்து விட்டேனே ඒ කියන්නේ මොනවා කරන්නද මම නුඹ උදෙසා තමයි කුරුසි මැරුණේ என்று சொல்வது போல சொல்லுகிறார்கள். කියලා කියනවා වගේ කියනවා. ஆனால் யூதா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், නමුත් යුදාස් අපිට මතක් කරනවා கிறிஸ்தவர்களே කිතුණුවනි கவனமாயிருங்கள், ප්‍රවේශමෙන් සිටින්න. கள்ள உபதேசத்தை நம்பாதீர்கள். ව්‍යාජ කියන්නේ විශ්වාස කරන්න එපා. என்ன சொல்லுகிறார்கள்? මොනවද කියන්නේ? ரட்சிக்கப்பட்டவர்கள் ගැලවීම ලැබපු අය என்ன செய்தாலும் මොන දේ කරත් அவர்கள் ரட்சிப்பை இழக்கப் போவதில்லை. ඔවුන් ගැලවීම හිමි කරගන්නේ නැහැ. அது போய் ඒක බොරුවක්. யூதா அழகாக காட்டுகிறார். යුදාස් ලස්සනට පෙන්නනවා. அன்றைக்கு எப்படி எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த அந்த இஸ்ரவேலர்களையே ஆண்டவர் அழித்தாரோ, එදා කෙසේද ඇවිල්ලා ඊජිප්තුවේ ඉඳලා මුදාගෙන ගෙනාපු ඒ ඊශ්‍රායල් වරුන්ව විනාශ කරවුවේ? எப்போ அழித்தார்? කොයියක් අවසානයේ විනාශ உண்மை කරේ? உள்ளவர்களாய் அவர்கள் இல்லாதபடினா. අවංක භාවයෙන් නොමැති අවස්ථාවේදී. அதுபோல பாவம் என்கின்ற எகிப்திலிருந்து ரட்சித்த உங்களையும் ඒ වගේම පාපය කියනවා ඊජිප්තුවෙන් ගැලවීම දුන්නා වූ ඔබ நீங்கள் உண்மை இல்லாமல் வாழ்ந்தால் ඔබ අවංකව නැතුව ජීවත් වුණා නම් அழித்து போடுவார். විනාශ කළ දානවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොවේ பரலோகத்திலே தன்னோடு நித்தியமாய் இருப்பதற்காக சிருஷ்டித்த அந்த தூதர்களில் ස්වර්ගයේ ඇවිල්ලා සදාකාලික ලෙස ජීවත් වෙන්න තමන්ටම කියලා නිර්මාණය කරව ඔය දූතයන්ව அதில் சில பேர் பெருமைப்பட்டபடினால் ඒන් සමහරක් දෙනෙක් ඇවිල්ලා උඩඟු වුණ නිසා அந்த நித்திய நோக்கத்தையே அழித்துவிட்டு ඒ සදාකාලින බලාපොරොත්තුම ඉවත් කරලා அவர்களை நித்திய அந்தகாரத்துக்குள் கட்டி வைத்து ඔවුන් සදාකාලින අන්ධකාරයේ බඳිනු ලැබුවා. அதுபோல நித்திய ஜீவனுக்காக ரட்சிக்கப்பட்ட நீங்கள், ඒ වගේම සදාකාලින ජීවනය උදෙසා ගැලවීම ලැබුවා ඔබ, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நீங்கள், සදාකාල ජීවනය ලබා සිටිනා ඔබ அந்த தூதர்களையே ஆண்டவர் நித்திய ஜீவனை விட்டு நித்திய ஆக்கினைக்கு தள்ளிவிட்டால், ඒ දූතයන්වම ඇවිල්ලා සදාකාලින ජීවිතේ නැතුව ඇවිල්ලා සදාකාලින ගින්නට තල්ලු කරා නම් நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இல்லாமல் போனால், අපි අවංකයි ලෙස දෙවියන් වහන්සේට ජීවත් වූ නැත්නම් நீங்களும் நித்திய ஜீவனை இழந்து போய் ඔබත් ඇවිල්ලා සදාකාලින ජීවිතය අහිමි කරගෙන நித்திய ஆக்கினையை அடைவீர்கள் என்று எச்சரிக்கிறார். සදාකාලින ගින්දරයයි කියලා ඇවිල්ලා අවවාද කරනවා. மூன்றாவதாக யூதா சொல்லுகிறார், තුන්වෙනිව යුදාස් කියනවා அப்படியே එසේම செல்வ செழிப்பாய் உண்டாக்கப்பட்ட சோதோம் கொமோரா, සෞභාග්‍යයෙන් පිරි තිබුණා වූ ඒ නගරේ ஒரு நன்னீர் கடலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. මිරිදිය එක මේ මුහුදක්ම ලබා දුන්නා.
ஆனால் அவர்களுடைய அந்த தன்னின சேர்க்கை பாவத்தின் நிமித்தம் නමුත් ඔවුන්ගේ සමලිංගික සේවනය නිසා அவர்களையே ஆண்டவர் அழித்து இன்று வரை அந்த சோதம் குமரா ஒரு வனாந்தரமாய் போய்விட்டது என்றால் ඒ කියන්නේ එදා ඔවුන්ම විනාශ කරන ඒ ප්‍රදේශය විල අද වෙනතෙක් ඇවිල්ලා හරියට කැලයක් වගේ ප්‍රදේශයක් බවට පත් වෙලා තිබෙනවා කාන්තාරයක් වෙලා ගිහිලා நான் තියෙනවා இஸ்ரவேலுக்கு ஜனங்களை கொண்டு போகும் பொழுது ඊශ්‍රායලට මම ජනතාව රැගෙන යන විට இந்த இடத்துல நிப்பாட்டி காட்டுவேன் එතන නවත්තන මම පෙන්නනවා பாருங்கள் எப்படி எந்த இடம் அவாந்தர வெளியாய் போய்விட்டது බලන්න මේක හරියට මේ කොහොමද කාන්තාරයක් වගේ පරිවර්තන அந்த වෙලා எல்லா තියෙන්නේ கல்களிலும் அந்த சோடியம் குளோரைடு உப்பு தான் இருக்கும் ඒ කියන්නේ හැම ගලකම ඇවිල්ලා අර සෝඩියම් ක්ලෝරයිඩ් ලුණු භාවය அந்த තිබෙනවා லோத்தின் மனைவி அகப்பட்டிருக்கிற அந்த இடம் அந்த கல்லு கூட அப்படியே இருக்கிறது ඒ කියන්නේ ලෝත්ගේ බහරයාව කියනවා ඒ කණුව ලුණු කණුවක් තිබෙන නිසා இதெல்லாம் காட்டுவேன் මේ සෑමදේම පෙන්නනවා செல்வ செழிப்பாய் இருந்தவர்களை සඵලත්වයෙන් සිටියා වූ අය அப்படி நித்திய ஆக்கினைக்காக ஆண்டவர் அப்படி ஆக்கி விட்டார் එහෙම සදාකාල ගින්නට දෙවියන් වහන්සේ ඔවුන් භාජනය කරලා තියෙනවා நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கவனமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் අපි ලබාගෙන තිබෙනා වූ ගැලවීම අපි ප්‍රවේශයෙන් අපි පරිහරණය அன்பான කරනවා சகோதர சகோதரிகளே ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරිය என்னடா பாஸ்டர் சுரேஷ் இப்படி எச்சரிக்கையின் செய்தியை கொடுக்கிறோம் ඇයි පාස සුරේෂ් මේ වගේ අවවාදාත්මක ඇවිල්ලා දේශනාවක් දෙන්නේ பாஸ்டர் පණිවිඩය சுரேஷின் செய்தி அல்ல මේක පාස සුරේෂ්ගේ පණිවිඩයක් නෙවෙයි யூதா புத்தகத்தின் செய்தி මේක යුදාස් පොතේ පණිවිඩය எச்சரிக்கிறார் ஆண்டவர் අවවාද කරන දෙවියන් වහන්සේ கவனமாய் இருப்போம் ප්‍රවේශයෙන් සිටිමු பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ලබාගත් වූ ගැලවීම නිසා දෙවියන් වහන්සේට ස්තුතියි அதை காத்துக்கொள்ளும் ඒක රැකගනිමු வார்த்தையில் වචනයෙන් சிந்தனையில் සිතුවිල්ලෙන් நடத்தையில் ක්‍රියාවෙන් ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். දෙවියන් වහන්සේට විශ්වාසාන්තවන්තය ලෙස සිටිමු கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරමු எழுந்திருந்து யாராவது 2 பேர் சுருக்கமாக சீக்கிரமாக ஜெபித்து නැගිසිල්ලා කවුරුහරි දෙන්නෙක් ඉක්මනින්